ஒரே ஒரு வாய்டா ப்ளீஸ்டா ப்ளீஸ்டாமா சொல்லு ப்ளீஸ்டா. ஒரே வாய் அடம் பிடிக்கூடாது புண்ணி. எல்லா குழந்தையும் சாப்பிட அடம் பிடிக்குங்க. அதை சாப்பிட வைக்க நிறைய வழி இருக்கு. ப்ளீஸ்டா ஐபோன் அதுல இதுவும் ஒண்ணு. இப்ப வாங்கிக்கோங்க. அந்த சும்மா கொடுத்ததே ஒரு பழக்கமானா அந்த பழக்கமே ஒரு அடிக்ஷன் ஆனா மொபைல் ஃபோன் பிக்கஸ்ட் அடிக்ஷன். ஆனா நம்ம ஹீரோயின் மொபைல் ஃபோனுக்குலாம் அடிக்ட் இல்லைங்க, கேமராக்கு தான். டான்ஸ் ஆடுடா. இதை கண்டுபிடிச்சவங்க அம்மா அதையே டெக்னிக்கா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ளீஸ் மம்மிக்காக ஒரு டான்ஸ் ஆடு. அம்மாக்கு உன்னை எப்படி ஆட வைக்கணும்னு தெரியும். இங்க பாரு வீடியோ எடுக்கிற ஆடுங்க. ஏண்டி இன்னைக்கு ஸ்கூல்ல விமலா மிஸ் ஆனுவல் டேக்கு ஆட சொன்னா ஆட மாட்டேன்னு சொன்னியாமே, ஏண்டி? போமா எல்லாரும் இருப்பாங்க, நான் ஆட மாட்டேன். ஏய், ஆனுவல் டேக்கெல்லாம் நிறைய கேமராலாம் வச்சிருப்பாங்க, போட்டோலாம் எடுப்பாங்க, அங்கங்க கேமராலாம் இருக்கும்டி. கேமரா இருக்கா? அப்படின்னா நான் ஆடுறேன். அப்படி வா வழிக்கு. சின்ன வயசுல இருந்தே கேமராக்கும் அட்டென்ஷன் சீக்கிங்க்கும் ஒரு பெரிய அடிக்டா இருந்த நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு பெரிய ஹீரோயின்லாம் ஆகலைங்க. அவங்க என்ன இருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. ஓகேவா? அதேதாங்க, இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி ஆயிட்டாங்க. ஓகே, இவர் தான் நம்ம இன்ஸ்டா பிரின்சஸோட காலேஜ் ஃப்ரெண்ட், இப்போ மேனேஜர். இவர் எப்படி மேனேஜர் ஆனார் தெரியுமா? முடியாது, என்னால முடியாது. நான் உனக்கு மேனேஜரா? நான்லாம் பேச மாட்டேன். டேய் ப்ளீஸ்டா, உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே நானு. இந்த மாதிரி நீ எனக்கு மேனேஜர் மாதிரி பேசி நமக்கு நாமே தானே பில்டப்ஸ் கொடுத்துக்கணும். அப்புறம் இவ்ளோ பெரிய இன்ஸ்டாகிராமரா என்னால எப்படி பேச முடியும்? ஹெல்ப் பண்ணேன்டா. என்னால முடியாது போ. 5% கமிஷன் தரேன். யாருக்கு வேணும் 5%? 5000டா. ஹலோ, நான் புரியுற மேனேஜர் தான் பேசுறேன், சொல்லுங்க. தட்ஸ் மை பாய். பாவங்க, அந்த 5% கமிஷனுக்கு ஆசைப்பட்டு அன்னைக்கு சிக்னவர் தான். மேடம் சூப்பரா வந்திருக்கு. சூப்பரா வந்திருக்கா? ஆமா, நல்லா வந்திருக்கல. செம்ம. எங்க போற? அடுத்த ரீல் இருக்கு, வா. மேடமுக்கு மொத்தம் இன்ஸ்டால 350K ஃபாலோவர்ஸுங்க. இந்த வெற்றிக்கு காரணம் அவங்களோட கிரியேட்டிவிட்டி. இந்த கர்மத்துக்காடா 350K ஃபாலோவர்ஸ் நீங்க யோசிக்கலாம். ஆனா மேடம் ஹிட் ஆனது ஒரே வீடியோல தான். இவனை பத்தி அப்புறம் சொல்றேனே. மேடம் போட்டோவை எடிட் பண்ண ஒருத்தன், அதுக்கு கேப்ஷன் போட ஒருத்தன். தம்பி இதுல வாய் கொஞ்சம் பெருசா இருக்கு பாரு, கொஞ்சம் கம்மி பண்ணு. அதை பண்ணு. வாயை அதை போஸ்ட் பண்ண ஒருத்தன்னு வீட்டில் ஒரு மினி ஆஃபீஸே ரன் பண்றாங்க. அது கொஞ்சம் டல் பண்ணுங்க. கியூட்டா இருக்கல. இந்த டைம் நல்லா கேப்ஷன் போடு. டேய் IGTV போஸ்ட் ரெடியா? பண்ணிட்டேன் மேம். ஆமா, போன பிக்சர்ல என் மூஞ்சி சாந்தமா தானே இருந்துச்சு, எதுக்கு ஆவேசம்னு கேப்ஷன் போட்டுருக்க? ஆவேசம் இல்லைங்க, ஆசம். ஆசம் கதா ஸ்பெல்லிங். டேய் அந்த ரீல் ரெடியா? பண்ணிட்டேன் மேம். இவனுக்குள்ள இப்படி ஒரு டேலண்டா? ஏங்க முடியாதுன்னு சொல்றல, ஏன் திருப்பி
என்னதான் எங்கள் மேடம் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸராக இருந்தாலும் கொஞ்சம் நியாயமான ப்ரொமோட்டர் தாங்க. எத்தனை வாட்டி இனிமே இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நான் ப்ரோமோட் பண்ண மாட்டேன். என்கிட்ட எடுத்துட்டு வந்துடாதீங்க. வைங்க போனை. யாரு? ஏண்டா நான் எத்தனை வாட்டி சொல்றேன் ஃபேர்னஸ் கிரீம், ஆல்கஹால், ட்ரக் இதெல்லாம் ப்ரோமோட் பண்ண மாட்டேன்னு. ஏன் திருப்பி திருப்பி ஃபோன் பண்றாங்க? சரி இனிமேல் வராம பாத்துக்கிறேன் மேடம். கீழ்ச்ச என்ன அம்மா நம்பர்? ஹலோ ஆல்கஹால். சி வைடா போனே. ப்ரொமோஷன் பண்ணாலே இதாங்க அட்வான்டேஜ். துணி துவைக்கிற சோப்புலேருந்து பாத்ரூம் ப்ரஷ் வரைக்கும் எல்லாமே ப்ரொமோஷன்லேயே கிடைக்கும். மேடம் கொலாபரேஷன் பண்ணாத கடையே கிடையாது. 50 ரூபா ஆச்சுமா. ஒரு ஸ்டோரி போட்டுறேன்னா 60 ரூபா ஆச்சுமா. வாட்டர் கொலாபரேஷன் 100 ரூபா. இன்ஸ்டா போஸ்ட் பார்த்தல்ல. என் மனவானில் சிறக விரிக்கும். அது சம்டைம்ஸ் மொக்க வாங்குவாங்க, சில டைம்ஸ் லிமிட்டை தாண்டி போவாங்க. பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்கல. தம்பிக்கு ஒரு காரு, அப்புறம் அங்கங்கே போயிட்டு வரதுக்கு ஒரு பைக் ஒன்று கொடுத்துருங்க. அது இல்லாமல் வீட்டுக்கு என்ன தேவையான பொருள்லாம் கொடுத்து விட்ருங்க. பொண்ணுக்கு ஒரு 100 பவுன் போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை அக்கௌண்ட்டில் ஒரு 20 லட்சம் டெபாசிட் பண்ணுறேங்க. ஏன்னா எனக்கு இருக்கிறது ஒரே தம்பி, செல்லமாக வளர்த்துட்டேன். என் தம்பி மேலே எவ்வளோ பாசனா கிரிக்கெட் விளையாடிட்டு அப்படியே வந்துட்டேன், பேண்ட்டு கூட மாற்றாம. பண்ணிடுவீங்கல்ல? என்ன ஆத்தா குயிங்கன் ஆயிடுச்சு? சொல்லிடு. நான் வேணா இன்ஸ்டாகிராம்ல 2 IGTV போஸ்ட் போடுறேன். என்ன பார்க்குறாங்க? வாட்டர் கொலாபரேஷன், சேம் கொலாபரேஷன், ப்ரமோஷன். எங்கள் தலைக்கு இது இல்லை பார்த்தீங்களா? ஏன்டா இப்படி பண்ண? ஏன்டா இப்படி பண்ண? ஏன்டா இப்படி பண்ண? உன்னால எனக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமாடா? ஏன்டா இப்படி பண்ண? ஏன்டா இப்படி பண்ண? உன்னை நம்பி தானடா விட்டேன். ஏன்டா இப்படி பண்ண? ஏன்டா இப்படி பண்ண? நம்ம பையன் ஏன் இப்படி அடி வாங்குறான் தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம மேடமுக்கு இன்ஸ்டாகிராமில் 4 மணி ஆனால் டானு போஸ்ட் போட்டு பழக்கமாயிடுச்சு. பாவம் இன்னைக்கு பையன் 4:02க்கு போஸ்ட் பண்ணிட்டான். மேடம் ஒரு ஆக்டிவ் இன்ஸ்டாகிராம்னால ரெகுலராக ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்ட்ரிக்ட்லி நோ எக்ஸ்போசிங். மேம் கொஞ்சம் ஃபிட்னஸ் ஃப்ரீக். அவங்க ஃபிட்னஸ் ஃப்ரீக்குன்றது அவங்க ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். மேடம் எந்த பாட்டு எடுத்து ரீல்ஸ் பண்ணாலும் அது ட்ரெண்ட் ஆகிடும். மேடமோட ஃபேன்ஸ் வீட்டில் டிவி பார்க்குறாங்களோ இல்லையோ, ஆனால் மேடமோட IGTV கரெக்டாக பார்த்துருவாங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை IGTV. இது உங்களுடைய பூர்ணிமாவுடைய சண்டே ஸ்பெஷல். ஸோ இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எனக்கு ரெகுலராக DM பண்ணிட்டே இருக்கீங்க. உங்கள் ஸ்கின்னை எப்படி நீங்கள் கேர் பண்ணிக்கிறீங்க, உங்கள் டெய்லி மேக்கப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி சொல்ல போனீங்கன்னா நான் மேக்கப்பே போட மாட்டேன். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் த வீடியோ. ஸோ என்னோட நெக்ஸ்ட் மேக்கப் ப்ளஸ் மேக்கப் வீடியோக்கு என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட். புயல் மழை வெள்ளம் வந்துட்டா போதுமே, எங்கள் அக்காவோட அட்டாசிட்டியை தாங்கிக்கவே முடியாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னையில் மழைன்னு எல்லாருக்குமே தெரியும். இங்கே பாருங்கள், மழை வெள்ளம் என் வீட்டுக்குள்ளேயே தண்ணியெல்லாம் வந்துருச்சு. அதோட சேர்ந்து மீனும் வந்துருச்சு பாருங்க. கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் மீன். ஸோ எல்லாரும் ரொம்ப சேஃப்டியாக இருங்க. முக்கியமான பொருளாக எடுத்து மேலே வச்சுக்கோங்க. பெட்டர் நீங்கள் வீட்டோடைய மொட்டை மாடிக்கு போயிடுங்க. அண்ட் நிறைய புயல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள்.
காலிங் பெல் அடிக்குது. எனக்கு தெரிஞ்ச ஹெலிகாப்டர் சாப்பாடு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். see you soon. bye. ஹாய், ஏன் லேட்டு? வீடியோ வந்துச்சா? போஸ்ட் போட்டியா? சந்தோஷமா? ஆ மூழ்கினது என் வீடு தானே, நீ சந்தோஷமாக தான் இருப்ப. ஜட்டியம் கை வச்சுக்கலாமா? தள்ளு. ஹாய். இதை சொல்ல மாட்டேனே, நம்ம இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி வெளியே வந்தாலே போதுங்க. யோ மேனேஜர், சொல்லுங்க மேடம். அந்த அஜய் டிவில ப்ரோக்ராம் கூப்பிட்டுருந்தாங்களே, பேமெண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டியா? அவனுங்க ஒன்றும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல மேடம், கஞ்ச பையங்க இருக்காங்க. சீரியஸ்லி? ஆமாம் மேடம். ஓகே ஓகே ஓகே, வெயிட் பண்ணுங்க ஒரே ஒரு போட்டோ மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம், வீடியோஸ்லாம் சூப்பர் மேடம், நான் டெய்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். இங்கே தானே எங்கேயோ அங்கே கூட்டமாக இருக்கு, அங்கே கேட்போம். ப்ரோ, இந்த அண்ணா டவர் பார்க்கில் ஓகே வெயிட் பண்ணுங்க எல்லாரும். Thank you. நான் வெளியே கிளம்புறேன். இவரு தாங்க நம்ம ஹீரோ, பேர் மதன். விஸ்காம் முடிச்சுட்டு டேரக்டர் அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்பானா ரொம்ப பயம். இவர் பொண்ணுங்களுக்கு ஒரு பிரச்சனைனா பொங்கி எழுவாரு. இன்னொரு வாட்டி இந்த பொண்ணுக்கிட்ட வம்பிழுக்கிறத பார்த்தேன், கொன்னுடுவேன். உன்னை இந்த ஏரியாலே பார்க்கக்கூடாது. போ போ. இனிமே பொண்ணுங்கிட்ட வம்பு பண்ணன்னு தெரிஞ்சுது, புதைச்சிருவேன். சுகன்யாக்கு இனிமேல் மெசேஜ் பண்ண. இவர் படத்துக்கு அவங்க அப்பாவாலே ப்ரொடியூஸ் பண்ண முடியும், ஆனால் இவர் அப்பாவுக்கு சினிமானா சுத்தமாக பிடிக்காது. என்னது படமா? நீ ஒன்றும் டேரக்டர் ஆகி கிழிக்க போகிறதில்ல. போய் உருப்புற வழியை பார்க்க சொல்லிடி. வரேன். இவங்க தான் அவனோட அம்மா அம்பிகா அருணாச்சலம். பையனா ரொம்ப பாசம். எவ்வளோ பாசனா, டேய் அவர் கிடக்குறாரு விடுறா. நீ படம் பண்ணு, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நான் தரேன். அம்மா அரிசி டப்பால நிறைய காசு சேர்த்து வச்சிருக்கேன், சரியா? இவருக்கும் அம்மா மேலே பாசம் அதிகம். அடிக்கடி காசு சேர்த்து வச்சு கவரிங் நகைலாம் வாங்கி தருவார். அது கவரிங்னு தெரிஞ்சோம் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அம்மாவுக்கு மதன் தான் செல்லம், ஆனால் அப்பாவுக்கு வாமா ஹரிணி, அப்பா நீ பெங்களூர்ல இருக்கிறதா சொன்னாரு. 2 days முன்னாடி தான் வந்தேன். 2 days ஆகுதுன்ற இப்பதான் வர. ஆமா. மிஸ்டர் அருணாச்சலம் ஒரு அரசியல்வாதி. அவரோட பிஸ்னஸ் பார்ட்னரோட பொண்ணு தான் நம்ம ஹரிணி. அவங்கள தான் நம்ம ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்காரு. அதே மாதிரி நம்ம ஹரிணிக்கும் ஹீரோ மேல ஒரு பெரிய கண்ணு. மா, நான் வெளியே கிளம்புறேன். ஏண்டா சாப்பிட்டு போயேண்டா, எங்கடா கிளம்பிட்டு இருக்க? மா, செல்வா ஒரு முக்கியமான கிளையண்ட்டை மீட் பண்ண சொல்லி அனுப்பிச்சிருக்கான். அதான் நான் அவசரமா போகணும். எல்லா வேலையும் உன்கிட்ட கொடுத்துட்டு அவன் என்னடா பண்றான்? வரட்டும் அந்த செல்வா, சாப்பாட்டுல கார தள்ளி கொட்டுறான். போமா. இப்படி அம்மா கரிச்சு கொட்டின்னு இருக்காங்களே, அந்த கேரக்டர் தான் செல்வா. மதனோட சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஒரு பெரிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியில் ஏஜென்ட்டாக இருக்காரு. சார், அந்த ஆடில் வர பொண்ணு நல்லாவே இல்லை சார். சோப்பாடா, அந்த ஹீரோயின் வரமாட்டா சார். ஷூட்டுக்கு வரமாட்டா சொன்னேன் சார். நான் சார் தப்பாக நினைக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் இதே நினைப்பாவே இருக்கான். ஓகே 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 சார். போன வைடா நாதாரி. அம்மா என்னம்மா பண்ணி வச்சிருக்க? என்னம்மா கிளைண்ட் ரொம்ப அண்ணாப்பையாக ஃபீல் பண்ணுறாங்கம்மா. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸை தூண்டில் போட்டு பிடிக்கிறது தான் அவரோட வேலை. நீ என்ன பண்ணியா? எண்ணெயை ஊற்றி நல்லா தேய்க்க தானே சொன்னேன். தலையில் தேய்மா, அப்போ தான் விளம்பரம் நல்லா இருக்கும். நீ என்ன பண்ணுற? கையில் வச்சு இப்படி ஆடிட்டு இருக்க, அதை வச்சு என்ன பண்ணுறது? முதல்ல ஃபோனை வைமா, காசு மட்டும் கேட்குறது. ஆனால் சில டைம் சோம்பேறித்தனத்தினால மதன் தலையில் எல்லா வேலையும் கட்டிடுவார். டே மச்சான், அந்த கிளைண்ட் ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கான், அது என்னன்னு பார்த்து முடிச்சு விடு. நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாலும் செய்வார். அதுதான் அவரோட வீக் பாயிண்ட். ப்ரோ, இந்த அண்ணா டவர் பார்க்ல ஓகே வெயிட் பண்ணுங்க எல்லாரும். ஓகே தேங்க் யூ. ஓகே
நெக்ஸ்ட் ஐயோ வெயிட் பண்ணு. ஏய் மேடம் இடிக்காதீங்க, லைன்ல வாங்க லைன்ல வாங்க. ஆஹா வாங்க. போய் தொலைஞ்சான்னு தெரியல. யாரா இந்த நேரத்தில்? ஹலோ ஹலோ டேய், எங்கடா உன் கிளைண்ட்டு? ரொம்ப நேரமா இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. மச்சான், அங்கே தான் ஒருத்தர் பூ போட்ட சாரை போட வந்து நிற்பான் பார். டேய் விளையாடாதடா, நான் செம்ம காண்டாயிருவேன். மச்சான், நான் அண்ணா டவர் பார்க் போக சொன்னா நீ என்ன டவர் பார்க் போயிருக்க? டேய் நீ அனுப்புன லொக்கேஷனில் தானே உட்காந்துட்டு இருக்கேன். அப்படியா? சரி ஒரு நிமிஷம் பார்க்குறேன். ஐயோ என்ன சொல்கிறது? மச்சான், கிளைண்ட்டு மீட்டிங் கேன்சல் பண்ணி போயிட்டாரேன்டா. நீ வீட்டுக்கு போயிரு மச்சான், நான் பார்த்துக்கிறேன். நீ சொன்னங்கிறதுக்காக நாங்கள் வந்து உட்காந்தோம் பார்த்தியா? என்ன சொல்லணும்? ஏ மச்சான் மச்சான் மச்சான், சாரிடா சாரிடா சாரிடா. இனிமேல் நீ செத்துட்டேன்னு சொன்னாலும் நான் வரமாட்டேன்டா. மச்சான் மச்சான், சாவ போகிறேன்டா. போன விட என்ன அனில், பேஜ் ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட்ஸு, ஃபோட்டோஸு, ரீல்ஸு இப்படியே இருக்குது. ஒன்றுமே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அனாலிட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் வேறு குறைஞ்சிருக்கு. ஃபாலோவர் ரேட் வேறு கம்மியாக இருக்குது. நல்லதாக ஒரு போஸ்ட் இல்லையா? இருக்கே. என்ன இருக்கு? உனக்காகவே பயங்கரமாக எடிட் பண்ணி வச்சிருக்கேன், பார்க்குறியா? அப்படியா? ம். இங்கே ஷோமி. சூப்பரா. இதை மட்டும் நீ இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபேன் மொமெண்ட் ஆஃப் அராத்தி அப்படின்னு போட்டு போஸ்ட்டை போட்டேன்னு வச்சுக்கோங்க, லைக்ஸ் எல்லாம் பிச்சுக்கும். சூப்பரா, அனுப்பு, நான் உடனே போட்டுறேன். இதெல்லாம் நம்ம போடக்கூடாது, வேற மட்டும் கொடுத்து போடணும், அதான் கெத்து. உனக்கார என் மேனேஜர். ஐ நோ. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், ஒரு சோப்பு கம்பெனி ஆட் வந்திருக்கு புதுசா. நமக்கு ஏன்டா சோப்பு ஹேர் ஆயில்னே வருது? இந்த கார் கம்பெனி, ஃப்ளைட் கம்பெனி இவங்கெல்லாம் கொலாபரேஷன் வர மாட்டாங்களா? மாட்டாங்க. ஓப்பனாக பேசினதுக்கு தேங்க்ஸ். பேமெண்ட்லாம் பேசி முடிச்சிட்டியா? அவங்க மீட்டிங் நேரில் கூப்பிட்றாங்க. நேர்லையா? யூஸ்வலாக இந்த பிரான்ச் கிட்டலாம் ஃபோனில் தானே பேசுவோம். மேடம் நேரில் வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. இது ஏதோ பெரிய கார்ப்பரேட் போல், போனால் நிறைய பிராண்ட்ஸ் அவங்களே பிடிச்சி தருவாங்க. என்ன போனால் காசு கிடைக்கும், போகலாமா இல்லை? போகலாம்டா, நோ ப்ராப்ளம், போகலாம். சொல்லு மச்சான். டேய் எங்கடா இருக்க? நீ அனுப்புன லொக்கேஷனில் தானே உட்காந்துட்டு இருக்கேன். ஓ அப்படியா? சரி சரி, பக்கத்தில் தான் ஷாப்பிங் பண்ணிட்டு ஃபேண்ட்டு கிடைக்கல, ஃபேண்ட்டு கிடைச்சவொன்னு போட்டு வந்துடுறேன், சரியா? வச்சு தொலை. சரி சரி, வை வை வை. அடி 5:30 மணிக்கு சிஞ்சர் சோடா தருவேன் நான் உனக்கு. 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 நான் பார்த்த ஒரு தல நீ தானே, உன்னால தருதல நான் தானே. அந்த நெருப்புள்ள விழுந்த ரேசன் அரிசி புழுவ நான். டேய் எவ்வளோ நேரம்டா வர்றதுக்கு? ஏய் அதான் வந்துட்டல. சரி, என் படத்துக்கு ப்ரொடியூசர் கேட்டிருந்தேனே, என்ன சொன்னான்? ஓ மச்சான், அந்த ப்ரொடியூசர் ஓகே சொல்லிட்டான்டா. ஆனால் ஒரு சோப் ஆட் பண்ண சொல்கிறான்டா. அதை பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், அவன் படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறான்டா. ஒரே கல்ல 2 வாங்க எப்படி? சோப்பா? ஆமாண்டா.
போட்ட டேய் 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 பெரிய இடம்டா. அந்த ஆடை மட்டும் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, கண்டிப்பாக உன் படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவான். சரி ஓகே வா போலாம். ஹலோ யோ அனில், நான் கிளம்ப போறேன். நீ எங்க இருக்க? ஏய் நான் ஒரு முக்கியமான ஒர்க்கில் இருக்கேன்டி. நான் உனக்கு லொக்கேஷன் அனுப்பிட்டேன். நீ அந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு போயிரு, ஓகேவா? நான் 1 hour இல்லை 1/2 hour அங்கே வந்துடுவேன். ஓகே? ஏன் இப்படி பண்ற? ஃபர்ஸ்ட் மேனேஜர் நீ. வெய் வந்து சேர் சீக்கிரம். நிம்மதியாக போக விட்றாங்களா? ஹலோ டேய் மச்சான், என்னடா என்ன விட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்க? நான் ரொம்ப நாளா சொல்லியிருக்கேன்ல உங்களோட பெரிய ஃபேன்னு. நீ மட்டும் போட்டோ எடுத்துட்ட. எப்படிடா மச்சான் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குது? வளர்றானா? போய் இன்ஸ்டாகிராம் பாடுறா ஃபர்ஸ்ட். அடுத்த வாட்டி பார்த்தேன்னு வச்சுக்க மச்சான், என்னைய கூட்டின்னு போடா. டேய் ஹலோ. உலகமெங்கிலும் உன்னை மிஞ்சிட யாரு? உன்னை பெற்றதில் பெருமை கொள்ளுது நாடு. உலக நாயகியே. ஹலோ டேய் சூப்பர்ரா மச்சான். இப்படிதான் இன்ஃப்ளூயன்சர்லாம் பிடிக்கணும் செல்ஃபி எடுத்து. சரியா? நீ இதே ஃபயரோட இரு, நம்ம சீக்கிரமா முன்னேறலாம். டேய் ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ அங்கேயே இரு, நான் வந்துட்டு இருக்கேன். முட்டு போன வைடா. சை ஸ்லோ இங்கே தான் அப்படியே ஓரமாக நிறுத்தி வைக்கிறேன். ஆமாம், திருப்பி வரும்போது என்ன பிக்கப் பண்ணிக்கிறியா? ஓகே. நீ என்ன வேலையை போகிற? உன் வேலையை தான் போகிறேன், வந்து சொல்கிறேன். சரி ஓகே, பார்த்து போ. பாய் பாய். மானந்தானே வேட்டி செட்டு, மத்ததெல்லாம் வாழ மட்ட மானங்காக்க வீர். சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நீங்கள் அனுப்பின லொக்கேஷனுக்கு வந்துட்டோம் ப்ரோ. ஃப்ரெண்ட் அனுப்பிச்சிருக்கேன் ப்ரோ, வந்துருவான். ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க, வந்துருவான். ப்ரோ எவ்வளோ நேரம் ப்ரோ? ஆல்ரெடி 1/2 hour வெயிட் ப்ரோ பண்ணி. வர சொல்கிறேன் ப்ரோ, வர சொல்கிறேன். சரி ஓகே, சீக்கிரம் வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். சரி ஓகே பாய் ப்ரோ, பாய் ப்ரோ. அதான் காசு கொடுக்குறேன்ல, சட்னி ஊற்றுங்க. இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. ஓகே. ஆஹா என்ன டேஸ்ட்டுப்பா. என்ன தம்பி கதவு தட்டுறான்? பாமாயில் போடுறதுக்கு பதிலாக குருடாயில் போட்டானா? ஓடுறா அணில் ஓடுறா. பேக் வா. ஐயோ யார் ஃபோன் பண்ணுறா? ஹலோ டேய் எம்ஜி ரோட்ல தாண்டா இருக்கேன். நீ எங்கடா இருக்க? மச்சான் அங்கேயே வெயிட் பண்ணுறேன். அங்கே தான் இருக்காரான். நான் அவர் ஃபோன் பண்ண சொல்கிறேன். ஓகேடா. சரி வை. ஹலோ டேய் எங்கடா அந்த கிளைண்ட்டு? எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுறது? அதான் மச்சான் நானும் கால் பண்ணுறேன், அவன் எடுக்கவே மாட்டான்டா. நீ என்ன பண்ணு? என்ன பக்கத்தில் ஏதாவது கடையில் ஷாப்பிங் பண்ணணும் அதானே? கரெக்டு மச்சான். ஷாப்பிங் மட்டும் அப்படியே வீட்டுக்கு போயிரு.
அடிச்சு வை போன. தேங்க்யூ. அண்ணா இது பேக் பண்ணுறேங்க. இது ஆல்ரெடி சார் புக் பண்ணிட்டார் மேடம். அண்ணா இது நான் இன்ஸ்டா செலிபிரிட்டினா உங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணி கொடுக்குறேன். நான் இதை எடுத்துக்கிறேன். அப்படின்னா அது ஒன்றும் இல்லைண்ணா, இந்த தெருவுலலாம் டிக்டாக் பண்ணி சுற்றுவாங்கல்ல அவங்க தான். ஓ அந்த கோஷ்டியா? அண்ணா நான் இன்னும் நிறைய எடுத்திருக்கேன். நான் ரெகுலர் கஸ்டமர் வேற. இது எனக்கு கொடுக்குறீங்களா? வேற ஏதாவது எடுத்துக்கோங்க. அவர் ரொம்ப ஆசையாக எடுத்திருக்காரு. அவர் லவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. அண்ணா லவ்வர்லாம் இல்லை, ஆசையாக எங்கள் அம்மாவுக்கு வாங்கி தரேன். பார்த்தீங்களா, அவங்க அம்மா காண்டி எடுத்திருக்காரு. நீங்கள் எடுத்துக்க தம்பி. சரிங்கண்ணா. சரிண்ணா, எனக்கு அதை விட இதுவே ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதுவே எடுத்துக்கிறேன். இதை பேக் பண்ணி பில் போட்டுருங்க. ம். ஐயா ரொம்ப தான். பாத்தியாம்மா, இந்த மாதிரி காலத்தில் இப்படி ஒரு பையன். அவர் பொண்டாடி ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நான் இந்த பழைய டயலாக்லாம் பேசாதீங்க. இந்த மாதிரி அம்மா பிள்ளைக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? பழம். சாவி மாதிரி நீங்க இதை பேக் பண்றீங்க. ஹலோ 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 அனில். என் ஷாப்பிங்லாம் முடிஞ்சிருச்சு. எக்ஸ்ட்ரா சலுகைகள் வேற. உன் வேலை முடிஞ்சா கிளம்பலாமா? கிளம்புறதா? நான் கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு. நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன். நீ ஆட்டோ பிடிச்சி போயிரு. ஆட்டோ? ஒரு இன்ஸ்டா செலிபிரிட்டி? சரி வெய், போய் தொலைறேன். ஆட்டோ? ஹலோ. டேய் மச்சான், என்னடா என்ன விட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்க? நான் ரொம்ப நாளா சொல்லியிருக்கேன்ல உங்களோட பெரிய ஃபேன்னு. நீ மட்டும் போட்டோ எடுத்துட்ட. எப்படி சான்ஸ் கிடைக்குது? வளர்றண்ணா, போய் இன்ஸ்டாகிராம் பாடுறா ஃபர்ஸ்ட். அடுத்த வாட்டி பார்த்தேன்னு வச்சுக்க மச்சான், என்னையே கூட்டின்னு போடா. டேய் ஹலோ. ஹலோ. டேய் சூப்பர்ரா மச்சான். இப்படிதான் இன்ஃப்ளூயன்சர்லாம் பிடிக்கணும் செல்ஃபி எடுத்து. சரியா? நீ இதே ஃபயரோட இரு, நம்ம சீக்கிரமா முன்னேறலாம். டேய் ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ அங்கே இரு, நான் வந்துட்டு இருக்கேன். மூட்டு போன வைடா. இருக்கிற கடுப்புல நீ வேற. சை. என்ன ஏதோ ஒரு பொண்ணு கூட போட்டோலாம் எடுத்திருக்க? உனக்கு எதுக்கு அதெல்லாம்? சொல்றா. அவ யாரா வேணா இருக்கட்டும், உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீ என்ன எவ்வளோ நாள் தான் அவாய்ட் பண்ணுற? நானும் பார்த்துக்கிறேன். எப்படி இருந்தாலும் ஒரு நாள் என்கிட்ட மாட்டாமே போயிட போகிறேன். என்ன அவாய்ட் பண்ணுறது? அப்பாட்ட சொல்லுவா? நான் பிளாக்மெயில் பண்ணுறியா? என்னடா? ஒன்றும் இல்லைப்பா. என்னம்மா சாப்பிட்டியா? சாப்பிட்டாங்க. டேய் மதனு, யாரா அந்த பொண்ணு? வீடியோல பார்த்தேன். மா யாருன்னே தெரியாதுமா. டேய் யாருன்னே தெரியாம தான் அந்த பொண்ணு கூட செல்ஃபி எடுத்தியா? மா ஆமா, உனக்கு இதெல்லாம் யார் சொன்னா? வேற
யார் சொல்லுவா? யா இட்ஸ் மீ. எப்படி மம்மி நம்ம இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா 2 தோசை சொல்கிறேன், ஓகேவா? தீனி பண்டாரம் இல்லைனா மட்டும் சும்மாவா போயிட போற? வா வந்து கொட்டுக்க வா. பழைய மாவில் தோசையை ஊற்றிட்டு பேச்சை பற்றி அதுக்கு இது யார் பக்கத்தில் மைதா மாவு? என்ன ஆண்டி 2 தோசை கேட்டதுக்கு சொத்து எழுதி கேட்குற மாதிரி சீனை போடுது. என்ன மச்சான், என்னடா கிஸ்ஸா அடிக்க வந்தேன், கையெடுக்கிற? என்ன அர்னி இன்ஸ்டாவில் ஆக்டிவாக இருக்க போல இருக்குது, சேர்ந்து ஒரு கொலாபரேஷன் போடுவோமா? ப்ரொமோஷனை சொன்னம்மா, நீ வேற. பிளட்டி சேஞ்ச் யுவர் டர்ட்டி மைண்ட். வந்துட்டான் லூசு பையன். என்னடா யார் கட்டுது இப்போ பாதி மண்டையா? டேய் மரியாதையாக போயிடு. உன் வீடில் பேசுவேன். சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா, வெயிட் பண்ணுறேன். நான் ஒரே இங்கிலீஷ் புக்காக இருக்குது, கைலங்கல்ல போட்டுற வேண்டியதான். நைட்டு கோட்டருக்காக தேரும். அங்கே என்னடா பார்த்துட்டு இருக்க? உனக்கு தான் ஒன்றும் தெரியாதுல்ல. அதான் உனக்கு எல்லாம் தெரியும்ல, சொல்ல வேண்டியதானே. செல்வா காம் டவுன். அப்புறம் மச்சான், அந்த பொண்ணோட செல்ஃபிலாம் எடுத்து போட்டிருக்க. உண்மையிலே இன்ஃப்ளூயன்சர் பிடிக்க போனியா இல்லை அந்த பொண்ணோட ஃபேனா நீயும்? டேய் யாரா அவ? எனக்கு என்ன தெரியும்? அவளா வந்தா ஃபோன் வாங்கினா அவளா செல்ஃபி எடுத்துட்டு போயிட்டா. அவளால காலில் இருந்து நீங்கள் தாண்டா கடுப்பேற்றிட்டு இருக்கீங்க. மச்சான் சும்மா இல்லடா, அவ 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கு இன்ஸ்டால. 3 லட்சமா? ஆமா. பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் தெரியல. ஏய் சும்மா அப்படி முடியாட்டுறவனே 1.5 லட்சம் வச்சிருக்கான். அவ வச்சிருக்க மாட்டாளா? அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரொடியூசர் சொன்ன சோப்பாடில் கடைசியில் அவகிட்ட போய் கேட்டாலும் கேட்போண்டா, பார்த்துக்க. என்னது அவகிட்ட? ஆமா. சும்மா அட்ரஸ் கேட்க போனதுக்கே செல்ஃபி எடுத்து இன்ஸ்டால போட்டுட்டா. இதில் இதெல்லாம் கேட்க போனால் அவள் தான் ரசிகர் மன்ற தலைவர்னு சொல்லிடுவா. என்ன மச்சான் உன் தலைவர் எப்படி பேசிட்ட? சரி சரி டென்ஷன் ஆகாத. நாளைக்கு நம்ம மேனேஜர் பார்க்க போகிறோம், ரெடி ஆகிக்க. நாளைக்கா? ஆமாம். அப்புறம் ஏன்னா இப்போ ரெடியாக சொன்னேன். வெளியில் சாப்பிட போகிறோம், என்கிட்ட காசு இல்லை, அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டு போகிறேன். வா, அப்போ தான் நிறையா காசு வச்சுருக்கான்ல, வாங்கிட்டா. அண்ணா லவ்வர்லாம் இல்லை, ஆசை ஆசை எங்கள் அம்மாவுக்கு வாங்கி தரேன். மேட்சே ஆகல. ஹலோ. யோ அனில், நான் கிளம்ப போறேன், நீ எங்க இருக்க? ஏய் நான் ஒரு முக்கியமான ஒர்க்கில் இருக்கேன்டி. நான் உனக்கு லொக்கேஷன் அனுப்பிட்டேன், நீ அந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு போயிரு, ஓகேவா? நான் 1 hour இல்லை 1/2 hour அங்கே வந்துடுவேன், ஓகே? ஏன் இப்படி பண்ற? ஃபர்ஸ்ட் மேனேஜர் நீ. வெய் வந்து சேர் சீக்கிரம். பாய். நிம்மதியாக போக விட்றாங்களா? மச்சான் சீக்கிரம் போடா, ஆல்ரெடி 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. அந்த மேனேஜர் நான் வேற கடிப்பான். இருடா போகிறேன்டா. இது என்ன ஃபேன் பேஜில் புது வீடியோ? மேடம் மேனேஜர் இப்போ தான் முக்கியமான வேலையாக வெளில கிளம்புனாரு. ஸோ நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க. ஓகே. இல்லையாமே, எதுக்கு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோன்னே தெரில. சரி ஓகே பார்க்கலாம். ஸோ நிம்மதியாக போக விட மாட்டேங்கிறாளே. ஹலோ. யோ அனில், எங்கேயா இருக்க? இங்கே மேனேஜர் இல்லையா? உன் வேலை முடிஞ்சுதா? நீ எப்போ வர? வேலை முடியறதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கு. அதான் மேனேஜர் இல்லை, வீட்டுக்கு போயிரு. புடாங்கு எரும மாட்டு பயலே, இதுக்கு தான் உன்னை நான் மேனேஜரை வச்சிருக்கேனா? புண்ணாக்கு. வச்சுட்டா, நம்ம கேம் விளையாடுவோம். அக்கா ஒரு செல்ஃபிக்கா. செல்ஃபியா? ஓகே இதோ வரேன், வாங்க.
மனசுக்குள்ள அஜித் குமார் நினப்பு இருக்கு. மச்சான் அங்கே பாரு அவன் தலைவி. மச்சான் மேனேஜர் கால் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஹலோ அடே எடுங்கக்கா. மச்சான் அந்த மேனேஜர் லூஸ் இல்லையா, வா போகலாம். நீங்க லூஸ் மாதிரி பாருங்களா. அப்பா வாட்டியா உங்க ஆயா மார்னிங்னா ஆயா, இப்போ ஹாயா. லூசு பயலே, நீ ஒரு இவன், அந்த மேனேஜர் ஒரு அவன். அவ்வளோ நேரமா வெயிட் பண்ணி அவன் அங்க இல்லவே இல்லை, நீ வரவே இல்லை. நீ அவனுக்காக வெயிட் பண்ணி நல்லா தானே இருக்க. நான் அவனுக்காக வெயிட் பண்ணி நான் பட்ட அவஸ்தை எனக்கு தான் தெரியும். அவனுக்கு வந்தாதான் தெரியும் வாந்தியும் பேதியும். என்னடா உளர்ற பைத்தியம்? உளர்றேன் இரு, ஒரு பொசிஷன் எடுத்துக்கிறேன். அப்பா முறைக்காத. ஆக்சுவலி நம்மளோட பிராண்ட் ப்ரொமோஷனுக்காக தான் அங்கே போயிருந்தேன். 45 நிமிஷம் அந்த மேனேஜருக்காக வெயிட் பண்ணி அந்த நார பையன் வரவே இல்லை. எனக்கு பயங்கர பசி. திரும்பி பார்த்தா ஒரே ஒரு பஜ்ஜி கடை இருந்துச்சு. சரி ஆசையாக இருக்கே அப்படின்னு ஒரே ஒரு பஜ்ஜி தான் சாப்பிட்டேன். சத்தியமா ஒரே ஒரு பஜ்ஜி தான் சாப்பிட்டேன். அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. லூசு பயலே, எதையாவது உளறிட்டுரு. நீ வரல, அதான் என் பிரச்சனை. நான் வரல, அது உனக்கு பிரச்சனை. வந்துக்கிட்டே இருக்கிறது தான் ஏன் பிரச்சனை. நீ பாட்ட முடியல. பைத்தியம். சார் சொல்லுங்க சார். சார் நேற்று உங்களை பார்க்க வந்தேன் சார். அதான் சும்மா ராடி. சார் சொல்லுங்க சார். சரிங்க சார். நான் பிடிச்சிடுறேன் சார். டேய் சும்மாறா பணம். சொல்லுங்க சார். ஐயோ சார் 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 சாரி, நான் அப்புறமேட்டு கூப்பிட்றேன் சார். தயவுசெய்து ஃபோனை வச்சிருங்க சார். இல்லை அசிமா திட்டு ஃபோனை வைடா. உனக்கு என்னடா பிரச்சனை? அதான் இந்த சோப் ஆட் ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தல, அதை பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். தம்பி பண்ணலாம்லாம் இல்லை, உனக்கு வேற ஆப்ஷனே இல்லை, நீ பண்ணி தான் ஆகணும். இந்த இன்ஸ்டா செலிபிரிட்டிஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்களெல்லாம் வச்சு பண்ணால் நல்லா இருக்கும்ல? ஓ, நீ கொடுக்குற 5000-10,000 செலிபிரிட்டியாக வருவாங்க. சரி, இந்த இன்ஸ்டாவில் ஒரு பொண்ணு இருக்குமே, யாரு கூட பே கால் மீ ஸ்வீட்டியா? அவ இல்லடா, சைலிஸ் தமிழச்சி. அவளும் இல்லடா. அப்போ வேற யாரா இருக்கும்? அதான் அன்னைக்கு என் கூட செல்ஃபி எடுத்தாலே. ஓ தம்பி திருத்தம், நீங்கள் தான் அவங்களோட செல்ஃபி எடுத்தீங்க, அவங்க உங்களோட செல்ஃபி எடுக்கல. ஏதோ ஒன்று அவளை வச்சு ஆட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அந்த பொண்ணு பேர் உனக்கு தெரியாது? அது பூர்ணிமா ரவி. நீ இப்பெல்லாம் பேச மாட்டியா ராஜா? என்ன லவ்வா? லவ்லாம் ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணுக்கு அவ்வளோ சீன்லாம் இல்லை. சீன் இல்லை, கிளம்பு. டேய் சும்மா சீண்டி பார்க்கலாம் தான். தனியாக போய் சீண்டு யாரில் விளையாட. நான் சுற்றி வளைச்சி பேசல. அவளை வச்சு ஆட் பண்ணா நானும் படம் எடுக்கலாம், நீயும் உன் மேனேஜர்கிட்ட திட்டு வாங்காமல் தப்பிக்கலாம். என்ன சொல்கிற? ஃபோன் போடு. இப்போ யாரு இவனா? ஐயோ இவன் சவகாசமே வேணாண்டா. அந்த பஜ்ஜி வாயின எடுத்து பேசிதான் தொலைய லூசு. பேசுறதா? இவ்வளோ நேரம் நான் ஒரு சம்பவம் சொல்லிட்டு இருந்தேனே, அந்த சம்பவத்துக்கு மூல காரணமே வந்தான். டேய் பைத்தியம், அவன் கால் பண்றான்டா. அவன் கம்பெனில போய் நம்ம இன்டகிரேட் பண்றோம் அப்படின்னா நிறைய பிராண்ட்ஸ் வரும். நீ தானே சொன்ன மரியாதையா பேசி, ஏதாவது இம்பார்ட்டன்ட் பிராண்ட். ஒரு நாள் பஜ்ஜி சாப்பிட வைப்பாண்டி, அப்போ தெரியும் உனக்கு. ஹலோ
ஹலோ சார், அனில் சாருங்களா? சார், பூர்ணிமா ரவியோட டேட்ஸ் கிடைக்குமா? எதுக்கு? இல்லை சார், அவங்கள வச்சு ஒரு ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஆடா? மேடம் அந்த மூடில் இல்லை, கேட்டு சொல்கிறேன். சார் 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 நான் அப்புறம் கூப்பிட்றேன்யா. அப்படியே சார், சரி சார், வைக்கிறேன் சார். ஓகே சார். வைடா. ஏதாவது ஆட் ப்ரமோஷனா? ஆட்லாம் இல்லை, அந்த ஆடுக்கு நீ போய் நடிக்கணுமா? என்றா சொல்ற? டேய் லூசு பயலே, இவ்ளோ பெரிய ஆப்பர்சூனிட்டி. நீ பேச போறியா? ஏய், நான் தான் மேனேஜர், நான் தான் பில்டப் கொடுப்பேன். குடு. ஏய் சிபே, நீ ஒழுங்கா பேசல. நீங்க பேசி கிழிச்சிருவீங்களா? இந்தா அவன் தான் பண்றான், பேசு. குடு. நீ பேசு. இப்போ எப்படி பேசுறேன்னு பாரு. ஹலோ. 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 மாத்திரை. சாரிங்க, என்னோட மேனேஜருக்கு கொஞ்சம் சாரி ஹெல்த் ப்ராப்ளம். ஏதோ ஆட் ஷூட் நடிக்கணும்னு சொன்னீங்களாமே. ஆக்சுவலா நீங்க லொகேஷன் மட்டும் எங்கன்னு சொல்லுங்க, நம்ம மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடலாம். கண்டிப்பாங்க. ஓகே. இப்படி நல்லா பேசணும். பேசி கீஸ்டிங்க போங்க. மாத்திரை எங்கடி வச்சிருக்க? என்ன மச்சான், நான் கேட்குறப்ப கலக்கி வாங்கி தர, இப்போ என்னன்னா கலக்கலான ஹோட்டலுக்கெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கிற? டேய், மீட்டிங்னா இப்படி தான்டா இருக்கணும். ஓ ஆமாம், இந்த பலூன்லாம் ஆல்ரெடி செட் பண்ணியிருந்தா இல்லை நீ செட் பண்ணியா வந்து? டேய், நாளைக்கு நியூ இயர்ரா. ஓ, நியூ இயர் ஸ்பெஷல் டெக்கரேஷன். Hi. 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 Hi, bro. Hi. Only for girls. இந்த ஹோட்டல் என்ன விலை இருக்கும்? ஆடு முடிச்ச உடனே ஹோட்டல் வாங்குறோம். சாரி, உங்களுக்கும் எனக்கும் நல்ல இன்ட்ரோடக்ஷன் இல்லை. ஐயோ, நான் தான் சாரி கேட்கணும். நானும் அன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப ஓவராக பேசிட்டேன். இட்ஸ் ஓகே. ஐயோ, இது எப்போ நடந்தது? Can I get the order, ma'am? எனக்கு ஒரு சிக்கன் லாலிபாப் அண்ட் ஒரு கெபாப். டயட். ஓ, டயட்டாமா. For you, sir? எனக்கு ஒரு தோசைங்க.
சார் தோசை இங்கே கிடைக்காது சார். பட்டிக்காட்டன்லாம் கூட்டின்னு வந்தா தோசை ஆர்டர் பண்ணுறான் பார். ஆமாம், இவர் லண்டன் ரிட்டர்னு. எனக்கு வயிறு கலக்குதுங்க, நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் நான் எப்படி ஆர்டர் பண்ணுறேன் பார். உங்களுக்கு சார்? எனக்கு ஒரு கலக்கி. தோசையே இல்லை சார், கலக்கி எப்படி இருக்கும்? ஓ அப்படியா? ஜூஸ் எதா இருக்கா? ஜூஸ் மிக்ஸி ரிப்பேர் சார். என்னது மிக்ஸி ரிப்பேரா? உட்காந்து புளிமா, அதுக்கு தானே உனக்கு சம்பளம் தராங்க. நான் கேட்டால் மட்டும் இல்லைன்ற. வேற என்னதான் இருக்கு? Fish on fried rice and chicken lollipop, tandoori kebab, reshmi kebab, chili chicken, Instabella posta potti kavuttiya baby trimukulla songa pottu aadiriya baby urukulla sina pottu parakiriya baby wanna puchi nenchukkulla putti vekpa baby la 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 சரி ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வா போ. சாப்பிட்ற மாதிரி எடுத்துட்டு வா போ. சார் உங்களுக்கு சார்? அவனுக்கு பழைய சோறு கொண்டா. எனக்கு ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். அப்புறம் வந்த விஷயத்தை பற்றி பேசுவோமா? ஆ. இப்போ நம்ம பண்ண போகிறத பார்த்தீங்கன்னா ஒரு சோப் ஆடு. சோப்பா? சோப்பா? எங்க சோப்புனா சாதா சோப் ஆடு இல்லைங்க, இன்டர்நேஷனல் லெவலில் பெரிய சோப் ஆடு. இந்த சோப் ஆடு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெலிவிஷனில் வருவீங்க, யூடியூப்பில் வருவீங்க, ஃபேஸ்புக்கில் வருவீங்க, பிரபலமாயிடுவீங்க. ஸோ நாளைக்கு சோஷியல் மீடியாவே உங்களை தான் திரும்பி பார்க்கும். ஓகேங்க. ஒன்று பண்ணலாமா? இங்கே ஒரு சின்ன ஆடிஷன் வச்சிடலாமா? இங்கேயா? ஆமாம். ஆடிஷன்? ஆமாம். இங்கேயா? ஆமாம். எங்க மேடம் எவ்வளோ பெரிய செலிபிரிட்டி, இங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆர்டிஸ்ட்னா எங்கே வேணாலும் என்ன சொன்னாலும் பண்ணுங்க. இந்த ஆடு மூலிமா எவ்வளோ பெரிய பட வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் உங்களுக்கு தெரியுமா? ஆமாம் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமாடா? தெரியும் சொல்கிறோம். ஆமாங்க, நானும் அடுத்து ஒரு படம் எடுக்க போகிறேன். அதில் உங்களை தான் லீடாக போடலான்னு யோசிச்சிருக்கேன். என்னது லீடா? லீடா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, இங்கே ஆடிஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி என்ன பண்ணலாம்? இப்போ இதான் சோப்பு. இப்போ இந்த சோப்பு வச்சுட்டு என்ன டைலாக் தெரியுமா சொல்லணும்? மல்லிகா சோப்பு எப்பவும் இதான் டாப்பு. சொல்லுங்க. மல்லிகா சோப்பு எப்பவும் இதானே டாப்பு. என்னம்மா எக்ஸ்பிரஷன் கம்மியா இருக்குமா? இன்னும் கொஞ்சம். மல்லிகா சோப்பு எப்பவும் இதானே டாப். இல்ல ஃபுல் ஃபீலிங்கோட. ஓ மல்லிகா சோப்பு எப்பவும் இதானே டாப். ஓகே டேக். மல்லிகா சோப்பு எப்பவுமே இதானே டாப். சூப்பர். வேற மாடலேஷன். மல்லிகா சோப்பு எப்பவுமே இதானே டாப். இதானே டாப். இந்த சோப்பு நீங்க வாங்குனீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். டேய் மச்சான் நல்லா இருக்குடா, பாறா டேய் காமெடியா இருக்கு. ஏன்னா இது மல்லிகா சோப். மல்லிகா சோப்பு. சூப்பருங்க கை கொடுங்க. இருப்பானோ? வேற லெவல் பண்றீங்க. செம்ம கொடுத்த பில்டப் எல்லாம் எப்படியோ சோப்பு டப்பா ஓகே ஆயிடுச்சு. ஏய் மச்சான் எங்கடா போனேன்? செம்மையா பண்ணாங்கடா, வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கடா அவங்க. அப்புறம் மச்சான் ஆடி உங்களுக்கு தான் கொடுக்குறேன், கன்ஃபார்ம் பண்ணிக்க. வேற யாரும் மாற்ற கூடாது சரியா? இவங்க தான் பண்ணு ஓகேவா? வேற குரூர்னு பாக்குறாங்க, அவங்களாம் சேர்க்கவே கூடாது. சேர்த்தா ஆடை எடுத்து விட்டுருவோம் பாத்துக்க. எப்படி அலையிறாம ஃப்ரைட் ரைஸே பார்த்துருக்க மாட்டான் போல இருக்கு. அதான் தோசை வாங்கினாலும் கூட்டணும் தான் இப்படிதான் அலையும். ஷெட் கலக்கி ஆர்டர் பண்ண நாய்க்கு பேச்ச பத்தியா?
கிளம்பலாமா? ஓகே கிளம்பலாம். எனக்கு வயிறு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போகணும். நீ ஆட்டோவில் போயிடுறேன். நான் ஓலாவில் புக் பண்ணிக்கிறேன். ஏங்க கேப் போடுறீங்க? ரேபிடோ போடுங்க, சீப்பு தான். கரெக்டா மச்சான், ரேபிடோ ரேட் கம்மி தான், போட்டுரு. எது? நீங்கள் எங்கே போகணும்னு சொல்லுங்கள், நான் உங்களை ட்ராப் பண்ணிக்கிறேன். ஆமாம், ஒரு ஓலாவில் தான் ஒர்க் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறேன். இல்லை, உங்களோட இன்னைக்கு தான் பழக்கம், அதுக்குள்ளே பைக்கில் போகிறது சரியாக இருக்காது. அதுவும் ஒரு பையன் கூட. போலாங்க. என்ன நடக்குதுங்க? டேய் மச்சான், தோசை ஒன்று பில்லு கட்டு வர சொல்லு. வராமல் நல்லா ஆமாம் மாதிரி. போலாமா? பாய்டா. சாரி ஸ்பீட். மாமே அங்க பர்ற ஜோடி. ஆமா மாமே. வா வா அங்க ஹேப்பி நியூ இயர் சொல்லிட்டு போ. ஹேப்பி நியூ இயர். நேத்தல ஆளா. டேய், யார் ஆளு? அடிச்சனா பாரு. ஆள இல்ல, போங்கடா. எங்கயாவது விழுந்து வார போறீங்கடா. எருமமா. ஏன் இவ்வளவு டென்ஷனா வரீங்க? பின்னடா அவங்க இறங்கி அடிச்சுங்க போல. சரி, இதே மாதிரி ஒரு பொண்ணு பையனும் ரோட்ல போனா நீங்க என்ன நினைப்பீங்க? அண்ணன் தங்கச்சின்னு நினைப்பேன். போங்க. தேங்க்ஸுங்க. எங்க உங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ண ஈஸியா இருக்கும். நீங்க அண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்க, எதுவா இருந்தாலும் அவன் இன்ஃபார்ம் பண்ணிடுவான். அது பிசினஸ் விஷயமா பேசுறதுக்கு, நான் ஃப்ரெண்ட்லியா பேசுறதுக்கு கேட்டேன். நான் அனிலே கான்டாக்ட் பண்ணிக்கிறேன். 9493829628 கால் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்லியா. ஏராவான ஆளுனா பிரேவான ஹார்ட் தான் ஒரு செல்ஃபிய போட்டு தான் சாச்சாடா. ஏமாசான பீஸ்னா சமரஃபான கேசு தான் சீனா உள்ள வந்து பங்கோ பண்டாடா. ஹலோ. ஹலோ, நான் தாங்க. இது என் நம்பர் தான், சேவ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லதான். I my selfie, I my gulfi, I my coffee, I my baby, I my selfie, I my gulfi, I my coffee, I my baby. நான் அனில ஹாயா இருக்க போல. சரி, ஹாஸ்பிட்டல் போனே என்ன சொன்னாங்க? டாக்டர் இதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லி கையை விரிச்சிட்டாரு. என்னடா சொல்ற? மூதேவி, பேதினு டாக்டர்கிட்ட போனா ஸ்கேன் இசிஜிலாம் எடுக்க சொல்லுவாரா? சாம்பிள் எடுக்க சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் இந்த ஹார்ட் ஒர்க் எல்லாம். வந்துருச்சு வந்துருச்சு, இது புடி, இல்ல இது புடி. வந்துருச்சு. பைத்தியம். ஹலோ. ஹலோ. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அது ஆக்சுவலாக நம்ம ஆட் ஷூட்டுக்கு காஸ்டியூம் பார்க்கணும், அதான் உங்களை கூப்பிடலான்னு. ப்ரொஃபஷ்னலாக பேசுகிறதா இருந்தால் அனிலுக்கு தானே கால் பண்ண சொல்லியிருந்தேன். சரி வாங்க வெளில போகலாம்.
சரி, நான் சும்மா தாங்க விளையாடினேன். வேணா பர்சனலாக மீட் பண்ணலாம், ப்ரொஃபஷ்னலாக ஷாப்பிங்கும் பண்ணலாம். சரி ஓகே, லொக்கேஷன் அனுப்புங்க, நானே வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி ஓகேங்க. ஷூர். பூர்ணி இதை புடியேன். ஓகே பாய். என்னடா அது சூடா இருக்கு? சாம்பாரா? சாம்பார் இல்ல, சாம்பிள். பத்திரம். மா சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. வரேன்டா. பசிக்குது இல்ல. டேய், அந்த பொண்ணுகிட்ட தானே பேசிட்டு இருந்த? என்ன லவ் மேட்டர் தானே? இந்தா. என்ன லவ் மேட்ரு? என்னது என்ன லவ் மேட்ரு? இப்பதானே அந்த பொண்ணை பத்தி எதையோ பேசிட்டு இருந்தீங்க. என்ன பொண்ணை பத்தி பேசிட்டு இருந்தா? இப்பதானடா நீங்க 2 பேரும் அந்த பொண்ணை பத்தி எதையோ பேசிட்டு இருந்தீங்க. என்ன நாங்க தான் பேசிட்டு இருந்தோம்? போடா லூசு. இவங்க கிட்ட பேசின நான் தான் பைத்தியமாவேன். வந்துட்டாங்க பெரிய சரளாகும். சரி மச்சி, நீ சொல்றா. என்ன சொல்றது? அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தேடா. எந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தேன்? டேய், ஃபோன்ல பேசிட்டு இருந்தேடா. எந்த ஃபோன்லடா? என் பிட்டு எனக்கு போடுறியா? ஆட் பண்ண ஆட்டிக்கிட்டு வருவல, அன்னைக்கு இருக்குடா உனக்கு. போட்ட போலாமா? போலாம். ஆக்சுவலாக எனக்கு ஒன் சைட்னா ரொம்ப பயம். ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் கூட வரும்போதே பயந்துட்டே உட்காந்தேன். நான் டபுள் சைடு உட்காந்துக்கிட்டுமா? ஏராவான ஆளுனா பிரேவான ஹார்ட் தான் ஒரு செல்ஃபிய போட்டு தான் சாச்சாடா. ஏமாசான பீஸ் நாசமரப்பான கேஸ் தான் சீனா உள்ள வந்து பங்கம் பண்ணாடா. இன்ஸ்டா வெல்ல போஸ்ட போட்டு கவுத்திட்டிய பேபே. ட்ரீமுக்குள்ள சொந்த போட்டு ஆடுறிய பேபே. ஊருக்குள்ள சீனா போட்டு பறக்கிறிய பேபி. ஒன்னா புச்சி நெஞ்சுக்குள்ள பூட்டி வைப்ப பேபி. ஆமாம், ஆட் ஷூட்க்கு என்ன காஸ்டியூம் பார்க்க போகிறோம்? தோ சும்மா சொன்னேங்க. வெஸ்டர்ன் வேர் இல்லைன்னா சாரீஸ் தான். ஒன்னா புச்சி நெஞ்சுக்குள்ள பூட்டி வைப்ப பேபி.
நல்லா இருக்குல்ல? ஹே, நல்லா இருக்குல்ல? என்ன அம்மாக்கா? சரி, அப்போ வாங்கிட வேண்டியதான். அண்ணா மேடம், இது எவ்வளோ? சாரி மேடம், அதை வேற ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஏ சோட்டு, இது வாங்கி தனியா வைடா. இல்ல, நான் இதை பேசி உங்களுக்கு வாங்கி தரேன். நில்லுங்க, எங்க போறீங்க? அவங்க கிட்ட இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டின்னு சொல்லி கொலாபரேஷன் பண்ண போறீங்களா? வேற டெக்னிக். எங்கண்ணா இருக்காங்க? உதர் இருக்காங்க மேடம். என்ன பேரம் பேசி அடிவாங்க போதோ தெரியலையே. மேம், ஆக்சுவலாக நாங்கள் இதை என்னோட பாய் ஃப்ரெண்டோட அம்மாக்காக வாங்கியிருக்கோம். அப்படியா? ஆஹா, தோல் அடிக்கி. ஏ கேண்டி. இல்ல இல்ல, இவர் இல்ல. இதோ அவரு. அத வந்துட்டேன். இவர் தான். எங்க கல்யாணத்துல பயங்கர தடங்கல் ஆண்டி. அவங்க அப்பா இருக்காருல்ல, ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இவருக்கு இவங்க அப்பானா ரொம்ப பயம். அவங்க அம்மா பைத்தியம். புள்ளமலை பைத்தியமா இருக்காங்கன்னு சொல்ல வராங்க இல்ல? இது மட்டும் இல்ல ஆண்டி, இன்னும் ஒரு பெரிய தடை இருக்கு பாருங்க. என்ன, கல்யாணம் பண்ணி வைக்க பொண்ணு பாக்குறாங்களா? ஆமா ஆமா ஆண்டி, நானும் இவரும் வேற வேற கேஸ்ட்ங்கிறதுனால அவங்க அப்பாவுக்கு எங்களோட கல்யாணம் சுத்தமா பிடிக்கல. அதை பாய்காட் பண்றதுக்காக அவரோட ஃப்ரெண்டோட பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. ஆக்சுவலா இவருக்கு அந்த பொண்ணை சுத்தமா பிடிக்காது. பார்க்க என்னமோ சுமாராதான் இருப்பா. ஏய், பரவாயில்ல, நீ சொல்லுமா. அதான் ஆண்டி. ஸோ அதனால நீங்கள் கொஞ்சம் நல்ல மனசு பண்ணி இதை விட்டு கொடுத்தா நானும் என் மாமியாருக்கு ஐஸ் வச்ச மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு ஓகே பண்ண கல்யாணம் ஆண்டி. அவர் பார்த்து பார்த்து ஆசையாக அவங்க அம்மாக்காக செலக்ட் பண்ணியிருக்காரு. உங்கள் பிள்ளையா நினச்சி இதை கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்களேன். சரிம்மா, என் பிள்ளையாவே நினச்சி விட்டு கொடுத்துட்றேம்மா. தேங்க்ஸ் ஆண்டி. போயிட்டு வரேன் ஆண்டி. வீட்டுக்கு தானே வருவ, பார்த்துக்கிறேன். சரி, போலாம். நல்லதாண்டா இருக்கு நெக்லஸ். ஆனா என்ன, அம்மா கிட்ட சொல்லாம லவ் பண்ணிட்ட. மா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா. அந்த பொண்ணு அந்த நகையை வாங்குறதுக்காக உன்கிட்ட சும்மா பொய் சொன்னா. மனசுல எதுவுமே இல்லாமலாடா அந்த பொண்ணு இவ்வளவு பேசுவா? மா, அந்த பொண்ணோட மனசுல அந்த மாதிரி ஒரு தாட்டே கிடையாது. ஆமா, நீ ஏதாச்சும் அப்படி சொல்ற? ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தாண்டா தெரியும். பொதுவாவே பொண்ணுங்க பேசும்போது பொடி வச்சு தாண்டா பேசுவாங்க. ஓஹோ. நீ வேணா அவளுக்கு ஃபோன் பண்ணிதான் பாரேன். ஸ்பீக்கர்ல போடேன்டா. ஹலோ. ஹாய்ங்க. உங்க மாமியாருக்கு அந்த நெக்லஸ் ரொம்ப பிடிச்சிருச்சு. கடையில் நீங்க சொன்ன கதையில மாமியார் நெக்லஸ். ஓ, எப்படி என் டேலண்ட்? வேற லெவலுங்க. ஓகே, வேற ஏதாவது? ஹலோ. அந்த பொண்ணு வீட்டுக்கு எப்ப வருவான்னு கேளு. அது சொல்லதாங்க கால் பண்ணேன். வச்சிடுறேன். பேசுடா. ஒரு நிமிஷம். சொல்லுங்க. ஒரு ஹெல்ப்பு. ஹெல்ப்பா? என்னன்னு சொல்லுங்க. நான் மாஸ்டருக்கு இந்த அனில் பையனை நம்பி 2 டிக்கெட் வாங்கினேன். அவன் லாஸ்ட் மினிட்ல வயிறு வலிக்குது, வயித்தால போகுதுன்னு வரலையாம். அதனால நாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அந்த ஒரு டிக்கெட்டை வித்து கொடுக்க முடியுமா?
டிக்கெட் விலை ரொம்ப ஜாஸ்திங்க. 750க்கு வாங்கினேன். நான் வேணா உங்களுக்காக 700க்கு தரேனே. சரிங்க, நான் வேணா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு சொல்கிறேன். ஃப்ரீயாக இருந்தா நீங்களே வரலாமே. நான் ஒன்றும் ஃப்ரீயாக இல்லைங்க. ம் போடா வரமண்ட போடா படம் நீயும் அவளும் படத்துக்கு நான் வரேங்க. சூப்பரா ஹாய் பாப்பா. யார் இவங்க? பார்க்கவே ஒரு மாதிரி இருக்காங்க. பயப்படாத பாப்பா. உன் பேர் என்ன? பயமா? எனக்கா? என் பேரு ஆழியா. ஆமா, நீங்க யாரு?